ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து போடணும்னா 10 lakhs வந்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து கையெழுத்து போடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி வந்து சொன்னதுக்கு நம்ம இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து இமிடியேட்டாக வந்து பணம் வந்து தேவை, உங்களுக்கு மட்டும் நீங்கள் கேட்குறப்ப நான் வந்து கையெழுத்து போட்டு தரேன்ல, அதனால் எனக்கு பணம் உடனே வேணும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த அஞ்சலி வந்து சொல்கிறேங்க. சரிடி, உனக்கு வந்து பணம் தான் நான் கொடுத்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லி இந்த அஞ்சலியை வந்து கூட்டிக்கிட்டு நம்ம இலக்கியா வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானிக்கு வந்து ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க. நீ எதுக்காடி இந்த வீட்டுக்கு வந்த, உனக்கும் இந்த வீட்டுக்குள்ள எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய ஜானி அம்மா வந்து சொன்னதும், அத்தை நீங்கள் வந்து கோவப்படாதீங்க, இவ்வளோ வந்து நான் தான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்தேன், ஒரு சின்ன வேலை தான், அவளுக்கு அனத்தை நம்ம வந்து செட்டில் பண்ணிட்டோன்னா அவள் வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாள், நீங்கள் வந்து எதுக்கு வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கிய வந்து சொல்கிறாங்க. என்னம்மா விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு அவங்கக்கிட்ட வந்து ஒரு பேப்பரை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா என்னம்மா இது பேப்பரு, எதுக்காக எங்கிட்ட கொடுக்குற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இது என்ன பேப்பர்னு பாருங்க அத்தா அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கிய சொன்னதும் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணி படிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகனுக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லை, நான் வந்து டிவோர்ஸ்க்கு வந்து மனப்பூர்வமாக வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருக்கிறதுல வந்து இந்த அஞ்சலி வந்து கையெழுத்து போட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தது நம்முடைய ஜானிக்கு வந்து சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அவள் தான் வந்து கையெழுத்து போட்டாலே இல்லை, அவளை வந்து எதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த, அவளுக்கு தான் வந்து ஜீவனாம்சமாக வந்து எதுவும் வந்து கேட்கக்கூடாதுன்ட்டு வந்து நம்ம வந்து எழுதி வாங்கிட்டோம்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இவள் வந்து கையெழுத்து போகிறதுக்கே வந்து 10 லட்சம் வந்து டிமாண்ட் பண்ணாதான் நானும் வந்து கார்த்திகோட லைஃப்க்காக வந்து கொடுக்குறேன்னு வந்து ஒத்துக்கிட்டேன், அவளை வந்து அதனால தான் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், கௌதம் வந்து பணத்தை வந்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கிய வந்து ஜானகிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா தர்தரம் வந்து என்னையோட வந்து ஒழிஞ்சு போகட்டும், அந்த 10 லட்சத்தை வந்து எடுத்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து வராங்க. நம்ம ஜானகியமாக வந்து இருக்காங்க. அவளுக்கு வந்து 10 லட்சம் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா ரகசியமாக வந்து போனை வச்சு நம்ம இலக்கியா வந்து வீடியோவும் வந்து எடுத்துடுறாங்க. நீ கேட்ட 10 லட்சம் இதுக்கு மேலே வந்து கார்த்தியோட லைஃப்பில் வந்து எதுக்குமே வந்து நீ வந்து தலையிடக்கூடாது, அதே சமயம் வந்து அந்த நீ வந்து ஜீவனாம்சமாக எதுவும் வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், இதுக்கு மேலே வந்து கார்த்திகோட லைஃப்பில் வந்து ஏதாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்து கோர்ட்டில் வந்து நான் வந்து டிவோர்ஸ் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணினேன், கண்டிப்பாக வந்து நான் வந்து ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த அஞ்சலி வந்து பணத்தை வாங்கிட்டு மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து நான் உயிரோட விட்டா தானே நீங்கள் வந்து என்ன வந்து நீங்கள் வந்து வாழ விடுறதுக்கு கண்டிப்பாக வந்து இலக்கியா ஒன்று வந்து போட்டு தள்ளாத விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிறாங்க. நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி உனக்கு வந்து வீட்டுக்கு இருந்த சம்மதம் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு, மரியாதை வந்து கோர்ட்டில் வந்து கார்த்தியை பிடிக்கலன்னு சொல்லிட்டு உன்னுடைய பொட்டி படிக்க தூக்கிட்டு அப்படியே போன மாதிரி அப்படியே இருந்துடணும், திரும்ப வந்து கார்த்தியோட லைஃப்பில் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக வந்து உன்னை வந்து உயிரோடே விட மாட்டேன், என் தம்பியோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்குன்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலையும் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய கௌதம் வந்து மிரட்டுறாங்க. அந்த மிரட்டலுக்கு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி வந்து பயப்படுவாளா, இல்லை நம்ம இலக்கியா வந்து பழி வாங்குற நோக்கத்தில் தான் அந்த 10 லட்சத்தை வந்து வாங்கிட்டு போயிட்டு அடியாட்களை வச்சு நம்முடைய இலக்கியா வந்து போட்டு தள்ள போகிறாளா அப்படின்றதாங்க வந்து இருக்க போகுது. வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்து பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். நம்ம இலக்கியாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, கார்த்தியும் பிரியா வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.